வணக்கம் மக்களே, நம்ம சொல்ல மாட்டோம் குக்கிங்கில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது காரசார மாங்காய் குழம்பு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு நீல மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், வரமிளகாத்தூள் தேவைக்கேற்ப வச்சுருக்கேன். புளிக்கரைசல் திட்டமாக கரைச்சிக்கோங்க, ரொம்ப தண்ணியாக கரைக்காதீங்க. இவங்க நாங்கள் 3 பேருன்றதுனால எலுமிச்சம்பழம் புளி போதும். நீங்கள் நிறைய பேர் வீட்டில் 10 பேர் 8 பேர் இருக்குங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் புளி கம்மி பண்ணியே ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் இது நல்லாயிருக்கும். ஏன்னா மாங்காய் போடுறோம் இல்லைங்களா, மாங்காய் வந்து புளிப்பு இல்லாத மாங்காயும் ரொம்ப இனிப்பு உள்ள மாங்காயும் வாங்காதீங்க. திட்டமாக மீடியமாக இருக்கிற மாங்காயை பார்த்துவாங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப புளிப்பாக இருந்தாலும் குழம்பு கெட்டு போன மாதிரி ஆகிடும். ரொம்ப இனிப்பாக இருந்தாலும் அது ஒரு மாதிரி ஸ்வீட் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி நடுத்தரமான மாங்காய் கெட்டியான மாங்காயை பார்த்து வாங்க, கரைசல் இல்லாத மாங்காயும் வாங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து நார்மலாக வந்து மாங்காய் குழம்பு தான் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வெங்காயம்லாம் இதை ஆட் பண்ணவே கூடாது கம்பல்சரி. தக்காளியும் அரைச்சி தான் போடணும், கட் பண்ணிலாம் போடக்கூடாது. நீங்கள் நான் சொன்ன மெத்தடில் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுவீங்க பாருங்கள். பாதி நல்லா கெட்டியான கொதி வரும்போது அதுக்கப்புறம் தான் அந்த மாங்காயை ஆட் பண்ணணும். மாங்காய் நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தெரியும் சுண்டி வரும்போது தான் நம்ம வந்து கடுகு உளுத்தம் பருப்பு தாளிக்கணும். கூட ஜீரகம் அது எதுவுமே போடக்கூடாது. வெறும் கடுகு நல்லெண்ணெயில் தான் தாளிக்கணும். இது சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இது கூட வந்து வத்தல், வடகம், அப்பளம், பொரியலில் வாழைத்தண்டு பொரியல் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.